ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். 2023 இந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சியானது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்களை தர இருக்கிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவானது உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். வருகிற 2023 இந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 முதல் 5:30 மணிக்குள் மகர ராசியிலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு செல்கிறார். அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் செல்ல இருக்கின்றார். இதுவே ஒரு நிலையான ஒரு சனிப்பெயர்ச்சியாக கருதப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் 2.5 வருஷம் இந்த சனி பகவான் கும்பராசியில் தான் இருப்பார். சில மாதங்கள் வக்ரமடையும், இருந்தாலும் கூட 2.5 ஆண்டுகள் நிலையாக கும்பராசியிலே பயணிப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு சிறு பார்வை. விருச்சிக ராசி, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் செல்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி என்று நம்ம சொல்லுவோம். நம்ம உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 4ஆம் இடம் எது? தாயார் ஸ்தானம். தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம், சுகஸ்தானம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவனுடைய உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுத்தும். சரிங்களா? உங்களுக்கு சில சுகபோக குறைபாடுகள் ஏற்படுத்தக்கூடும். வீடு, நிலம், வாகனங்கள் இந்த வகைகளில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் சில தேவையில்லாமல் விரயங்கள், கஷ்டங்கள், கண்டங்கள் சேரும். சரியா? சரி, ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய்க்கு இந்த சனி பகவான் பகை. சரிங்களா? பொதுவாக ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டம சனி. அப்போது ராசிக்கு 4ஆம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. அந்த 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பாரோ அதில் பாதி அளவு இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருகின்ற சனியானது கொடுப்பார். ஏன் சொல்கிறேன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்கு சனி பகவான் பகை. எப்பொழுதுமே இது மறந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம வருவோம். இப்போ முதல்ல பள்ளி செல்கின்ற வயதில் இருக்கின்ற குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினை எழுத இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கிறேன், நான் சனி பகவான் ஒரு மந்தக்காரகன், சோம்பேறிக்காரகன், முடவன், இப்படி நம்ம சொல்கிறோம். அந்த சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அப்போ உங்களுக்கு மந்த புத்தியை கொடுப்பார், சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். சரிங்களா? கடின உழைப்புக்கு சொந்தக்காரரான இந்த சனி மந்த புத்தியின் காரணமாக உங்களை முயற்சி செய்ய விடாமல் தடுப்பார். சரிங்களா? உங்களை சோம்பேறி ஆக்குவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த சனியினுடைய ஆளுமைக்கு நீங்கள் உட்படக்கூடாது. அப்போ நேரத்தில் எழுந்துச்சு படிக்க அப்போ கற்றுக்கணும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கணும். உங்களை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரிங்களா? உங்களால் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்க முடியுமோ, திறம்பட செயல்பட முடியுமோ அந்தளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க. சரிங்களா? சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு இருப்பது உங்களுடைய சோம்பேறித்தனத்தையும் மந்தமாக மாற்றும். ஆனால் சனி பகவானை நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் நீங்கள் இயல்பாக என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ நேரத்தில் எழுந்து படிக்கணும், நேரத்திலே ஸ்கூலுக்கு கிளம்பணும். சரிங்களா? ஒரு பரீட்சைக்கு போகிறேன்னு சொன்னால் முன்கூட்டியே அதுக்கு தேவையான ஆயத்த ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகணும். அவசரமாக நீங்கள் லேட்டாக கிளம்பி அவசரமாக போய் பஸ்ஸை மிஸ் பண்ணி ஏதேனும் ஒரு பிரச்சனை அதன் மூலமாக உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தேர்வு எழுத முடியாமல் ஆகி தேர்வில் தோற்கடிக்கிற நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. சரிங்களா? ஸோ மந்தத்தனத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தருகின்ற இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது தவறு. நீங்கள் கொஞ்சம் விவேகமும் செயல் வீரம் இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேர்வுகளில் வெற்றி பெறலாம். 100% வெற்றி உறுதி. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா? தென்
அந்த இளைஞர்கள் 20 முதல் 30 வயது காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் உங்களுக்கும் அதே தான். ஏன்னா சுகஸ்தானத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருகின்ற சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சிறிது சலனங்களை உண்டு பண்ணுவார். அப்போ நோய் நொடிகளை, ஆரோக்கிய குறைபாடுகளை உண்டு பண்ணுவார். தேவையில்லாமல் கெட்ட பேரை உண்டு பண்ணுவார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விவேகமாக இருந்துக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? வண்டி வாகனங்களை போகக்குள்ள ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அப்போ அம்மாவுடைய உடல்நிலையில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்தணும், நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எதுவுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ வீடு, நிலம், வாகனம் இந்த மாதிரி இடங்களில் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு வீடு விற்கிறோம், வீடு வாங்குகிறோம். சரிங்களா? ஒரு வண்டி விற்கிறோம், வண்டி வாங்குகிறோம். அந்த வகைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தவங்களை நம்பி நீங்கள் போகக்கூடாது. இப்போ அதன் மூலமாக சில மன உளைச்சல்கள் ஏற்படுத்தக்கூடும். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ சுய தொழில் செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? சொந்த முயற்சியின் காரணமாக பெரிய முதலீடுகள் போட்டு புதிய புதிய தொழில்கள் நீங்கள் செய்ய வேண்டாம். இருக்கிற என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை சிக்கனமாக சீராக செஞ்சிட்ருங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பகைவர் என்கின்ற காரணத்தினால சனி பகவானுடைய பார்வை தொழிலை முடக்கும். அதனால தான் சொல்கிறேன், புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம், தவிர்த்துடுங்க. இருக்கிற பிஸ்னஸை ப்ராப்பராக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க? புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம், கமிஷன் நிறைய கிடைக்கும், ஸோ அந்த பிஸ்னஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் எது புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கு இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அர்த்தாஷ்டம சனி. அஷ்டம சனி காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான சங்கடங்கள் வருமோ அதில் பாதி அளவு, பகுதி அளவு இந்த சனி பகவான் செய்வார். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இருந்தாலும் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜனன காலத்தில் நீங்கள் பிறக்கின்ற காலகட்டத்தில் உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற தசாபுத்திகளே சம்பவங்களை தீர்மானிக்கும். உங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதி நடக்கின்ற தசாபுத்திகள் தான் உங்களுக்கு 70-80% உங்களுக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கும். சந்திரனுக்கு 4ஆம் இடமான ஒரு துர்ஸ்தானத்தில் இந்த பாவகிரகங்கள் வந்து அமரும் பொழுது நம்மளுடைய ராசியை பார்க்கும் பொழுது ராசியானது மந்தப்படுத்தப்படுது. ஏன்னா மனோகாரன் இல்லையா, புத்திகாரன் இல்லையா சந்திரன். அப்போ புத்திகாரகன் சந்திரனை இந்த சனி பார்க்கும் பொழுது நமக்கு புத்தி மட்டுப்படும், நம்மளை சோம்பேறியாக்கும். சரிங்களா? அப்போது அறிவுத்தனம் மங்கும் பொழுது நம்ம எடுக்கின்ற முயற்சிகள் நமக்கு வந்து எதிர்வினையாக வந்துடும். சரிங்களா? அப்போ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி அறிவு மட்டுப்படும் பொழுது நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நமக்கு தோல்வியை தரும். அதெல்லாம் நிறைய பிரச்சனைகளும் நிறைய இன்னல்களும் நமக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி யோசித்து பொறுமையாக நிதானமாக நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் இயல்பாக உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் பிறக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் ராசியில் சந்திரனும் குருவும் இணைந்து, சந்திரனை குரு பார்த்து, சந்திரன் சுக்கரோடு இணைந்து நல்ல நிலையில் சந்திரன் பலமாக இருந்துன்னு சொன்னால், மனோகாரகன் சந்திரன் நல்ல நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த அர்த்தாஷ்டம சனியோ அல்லது அஷ்டம சனியோ உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா விதியை மதியால் வென்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் எந்த விதத்திலும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு திங்கள் வராது. இது கோச்சார சனி தான். இருந்தாலும் வேகத்துடன் விவேகமும் உங்களுக்கு அவசியம் என்பதே உண்மையான விஷயம். ஸோ 50% இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு நன்மைகளை தரும். மீதமுள்ள 50% சற்று நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நன்றி, வணக்கம்.